நீதிமன்றத்திற்குள் நடந்த படுகொலை, வெளிநாட்டிலிருந்து வந்த உத்தரவு, பின்னணியில் யார்? நாட்டை உலுக்கிய துப்பாக்கி சூட்டின் திடுக்கிடும் பின்னணி. நீதிமன்ற துப்பாக்கி சூடு, வழக்கறிஞர்களும் இனி சோதனைக்கு. நீதிமன்ற துப்பாக்கி சூட்டு எதிரொலி, அர்ஜுனா எம்பிக்கு ஏற்பட்ட அச்சம். நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட முக்கிய குற்றவாளிகள். காவல்துறை விசாரணைக்கு அளிக்கப்பட்ட முன்னாள் எம்பி கஜேந்திரன். தனது சாரதியை கழுது என அழைத்த பிரதி அமைச்சர். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் வெளியான விசேட வர்த்தமானி அறிவித்தல். தொடர்பென விரிவான செய்திகள். பாதாள உலக குழுவை சேர்ந்த கனிமுல்ல சஞ்சீவ மீதான துப்பாக்கி சூடு மற்றும் கொலை வெளிநாட்டில் இருந்து திட்டமிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கொலையை தற்போது நாட்டில் வசிக்கும் குற்ற கும்பலை சேர்ந்த ஹெஹெல் பத்ர பத்மே, பட்டுவத்தே சாமர மற்றும் யூட் பிரியந்த ஆகியோர் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது துபாய் மற்றும் பிரான்சில் மறைந்து வாழ்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் பூசா சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கனிமுல்ல சஞ்சீவவை பாதுகாக்க 12 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சிறப்பு படை அதிகாரிகள் கடமையில் இருந்துள்ளனர். தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக நீதிமன்ற வளாகத்திற்குள் இதுபோன்ற துப்பாக்கி சூடு நடந்ததா என ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகா மனதுங்கவிடம் பல தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். நீதிமன்றத்திற்குள் நுழையும் அனைத்து நபர்களும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும், ஆனால் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் எனவும் கூறப்பட்டது. இந்த குறைபாட்டை பயன்படுத்திக் கொண்டு கொலையாளிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் தற்போது பேசுபொருளாக கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவமே காணப்படுகின்றது. பாதாள உலக கும்பல் தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ நேற்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். கனிமுல்ல சஞ்சீவ பூசா சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றது. வழக்கறிஞர் வேடமணிந்து வந்த நபரொருவரும் மற்றும் அவருக்கு உதவியாக பெண்ணொருவரும் திட்டமிட்டு குறித்த சம்பவத்தை நிகழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட முகமது அஸ்மான் ஜெருப்தீன் என்ற 34 வயதுடைய சந்தேக நபரை புத்தளம் பாலவிய பகுதியில் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் குறித்த நபர் ஸ்ரீலங்கா ராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் லெப்டினன்ட் தர அதிகாரி என தெரியவந்துள்ளது. கடந்த சில வருடங்களாக சீதுவ மற்றும் கல்கிசை காவல் பிரிவுகளில் குறித்த நபர் 7 கொலைகள் செய்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த நிலையில் ஒரு நீதிமன்றத்திற்குள் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருப்பது நாடளாவிய ரீதியில் பாரிய சர்ச்சைகளை கிளப்பியுள்ளதுடன் இதுகுறித்து பலதரப்பட்ட வகையில் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தினுள் நுழைவதற்கு முன்பு அனைத்து வழக்கறிஞர்களும் இனி சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என பதில் போலீஸ் மா அதிபரான பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட சஞ்சீவகுமார சமரரத்ன என்ற கனிமுல்ல சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்திற்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பதில் போலீஸ் மா அதிபர் இந்த துப்பாக்கி சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் போதைப்பொருள் கும்பல்களுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவாகும். இன்றைய துப்பாக்கி சூட்டில் சந்தேக நபர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சோதனை இல்லாததை பயன்படுத்திக் கொண்டதாக சுட்டிக்காட்டிய அவர் இனி நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்பு வழக்கறிஞர்களை ஆய்வுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக ஆயுதமேந்திய அதிகாரிகளை நிறுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தும் அனுமதி பெறப்படும் என்றும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை அடுத்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பொது அமர்வுகளின் போதும் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை பிரதி சபாநாயகரிடம் விடுத்தார். இது தொடர்பில் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் எனக்கு பலரால் கடந்த சில வாரங்களாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அமர்வுகள் முடிந்து மீண்டும் யாழ்ப்பாணம் செல்ல திட்டமிட்டுள்ளோம். எமது நாட்டில் இந்த விவகாரம் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதால் பொது அமர்வுகளின் போதும் எமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் சபாநாயகருக்கு அனுப்பப்படும் என்று பிரதி சபாநாயகர் தெரிவித்தார்.
நாட்டில் பல குற்ற செயல்களுக்காக தேடப்பட்டு வந்த 2 குற்றவாளிகள் நேற்று போலீஸ் உத்தரவின் பேரில் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ரவிது சந்தீப குணசேகர மற்றும் அமில சந்திரானந்த ஆகிய சந்தேக நபர்களே இந்தியாவின் சென்னையிலிருந்து 6A1175 என்ற இண்டிகோ விமானத்தில் மதியம் 12:50 மணிக்கு கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கந்தளாய் பகுதியைச் சேர்ந்த குணசேகர என்ற முன்னாள் குற்றப்புலனாய்வு துறையின் அதிகாரியான சந்தேக நபர் பிரபல குற்றவாளியான ஹரகட்டா என்ற நடுன் சிந்தக என்பவரை காவலில் இருந்து தப்பிக்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டவர். நீர்கொழும்பை சேர்ந்த சந்திரானந்த பல கொலைகள் மற்றும் பல துப்பாக்கி சூட்டு நடவடிக்கைகளுக்காக தேடப்படுபவர் ஆவார். விமான நிலையத்தில் சந்தேக நபர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட பின் விசாரணைக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய செல்வராஜா கஜேந்திரன் காவல்துறை விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளார். தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று பகல் 12 மணிக்கு பலாலி காவல் நிலையத்திற்கு வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ராணுவத்தினரின் துணையுடன் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையட்டி சட்டவிரோத திச விகாரை கட்டுமானங்களை அகற்றக் கோரி ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே பலாலி காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைப்பு கட்டளை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தனது சாரதியை கழுதி என அழைத்ததாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்த பிரதி அமைச்சர் தனது வாகனத்தை வரவழைக்கும் போதே இவ்வாறான வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார். பாதாள உலக குழுவை சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ மீதான துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பிலான விடயங்களை ஆராய சுனில் வட்டக்கல நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருந்தார். இதன்போது அவரின் முன் சூழ்ந்த ஊடகவியலாளர்கள் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அரசாங்கத்தின் திறன் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பினர். இவற்றுக்கு பதிலளிக்க மறுத்த பிரதி அமைச்சர் பூர்வா வரேன் என சிங்களத்தில் கழுதை இங்கே வா என கடும் தொனியில் தனது சாரதியை தொலைபேசி மூலம் அழைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு மாநகர சபை, நகரசபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 2025 ஜூன் 2ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர சபை கட்டளை சட்டம் 252 பிரிவு 10 துணை பிரிவு 1 பந்தி ஆல் வழங்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AHMH அபயரத்னவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 27 மாநகர சபைகள், 36 நகர சபைகள் மற்றும் 274 பிரதேச சபைகள் இவ்வாறு பட்டியலிடப்பட்டுள்ளன. மேலும் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல்களை ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருகிறது. யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அலுவலகம் விரைவில் திறக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். புதிய பணிமனையை திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் 24 மணி நேரமும் இடம்பெறும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக கொழும்பு கோட்டை பத்திரமுல்லை வரை இலங்கை போக்குவரத்து சபை இரவு நேர பேருந்து சேவையும் நடாத்தப்படுகிறது. இதன்போது கடவுச்சீட்டிற்கான அவசர தேவை கொண்டவர்கள் மாத்திரம் பணிமனைக்கு வருகை தந்து பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் தற்போது போதுமான கடவுச்சீட்டுகள் கையிருப்பில் உள்ளமையால் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார்.